நீங்கள் கோடிங் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாலே டெஃபினட்டாக டூ சம் ப்ராப்ளம் அப்படின்றது உங்கள் கண்ணில் மாட்டிருக்கும். இதை நிறைய கம்பெனிஸில் கோடிங் இன்டர்வியூ ரவுண்டில் கேட்டிருக்காங்க. முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் மாதிரியே இதுலேயும் வேரியேஷன்ஸ் இருக்குது. இந்த ப்ராப்ளமோட அண்டர்ஸ்டாண்டிங், சொல்யூஷன், ஆப்டிமைசேஷன் அண்ட் வேரியேஷன் இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இதான் வந்து த ஃபேமஸ் டூ சம் ப்ராப்ளம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கிவன் அன் அரே ஆஃப் இன்டீஜர் நம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே ஆஃப் இன்டீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டார்கெட்னு சொல்லிட்டு இன்னொரு இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, indices of two numbers such that they add up to target. அதாவது நம்ம கொடுத்துருக்க அரேல எந்த ரெண்டு நம்பர் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டார்கெட் நம்பர் வரும். அதோட இண்டெக்ஸஸை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அந்த நம்பர் ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, எந்த இண்டெக்ஸில் அந்த ரெண்டு நம்பர் இருக்குது அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2, 7, 11, 15 அப்படின்ட்டுருக்கு. எனக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 9 அப்படின்ட்டுருக்கு. இப்போ டார்கெட் 9 இருக்குது அப்படின்னா நான் எந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு 9 வரும்? 2 and 7 ஆட் பண்ணால் எனக்கு 9 வரும். அப்போது நான் இண்டெக்ஸ் வந்து 0 and 1 இருக்கிறத ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டார்கெட் நம்பர் 9 வருது அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் வந்து நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இதில் அடிஷனல் கண்டிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்புட் வந்து எக்ஸாக்டாக ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்குமா அப்படின்றத யோசிக்க தேவையில்ல, அவங்களே சொல்லிட்டாங்க. அண்ட் ஒரே ஐட்டமை 2 வாட்டி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் எந்த ஆர்டரில் வேணால் சொல்லலாம். இது வந்து 0, 1 சொல்லலாம், இல்லை 1, 0 சொல்லலாம். நம்ம இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2, 7, 11, 15 அண்ட் என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ இந்த 9 தான் வந்து நான் எந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் 9 வருதுன்னு கண்டுபிடிக்கணும். இம்மீடியட்டாக நம்ம மைண்டுக்கு வரது என்னது? ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் என்னன்னா, நான் இருக்க எல்லா நம்பரையும் எடுத்து அது எல்லாமே 2 ஆட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 2, 7 ஆட் பண்ணி பார்க்கலாம், அப்புறம் 2, 11 ஆட் பண்ணி பார்க்கலாம், அப்புறம் 2, 15 ஆட் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் 7, 11 ஆட் பண்ணி பார்க்கலாம், 7, 15 ஆட் பண்ணி பார்க்கலாம், அப்புறம் 11, 15 ஆட் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றொன்னா எடுத்து ஆட் பண்ணி பார்த்து எந்த நம்பர் ஆட் பண்ணால் 9 வருதோ அதோட இண்டெக்ஸஸை நான் ரிட்டர்ன் பண்ணிடலாம். பட் ஆப்வியஸ்லி இதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும். ஏன்னா ஒரு நம்பர் எடுத்து மீதி எல்லா நம்பரையும் நான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O(n)² ஆகிடும், விச் இஸ் வெரி வெரி பேட் given the problem. பட் ஒர்க் ஆகும். இப்போ 4 நம்பர் இருக்குது அண்ட் முக்கியமாக வந்து மொதல் 2 நம்பர் ஆட் பண்ணாலே எனக்கு சொல்யூஷன் வருதுன்றதுனால இது வந்து பெரிய விஷயமா தெரியாது. பட் இதுவே வந்து எனக்கு 1000 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 1000 நம்பர்ஸை எடுத்து நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா பயங்கரமான டைம் ஆகும் என்னோட சொல்யூஷன் முடியறதுக்கு. ஸோ இதுக்கு ஒரு பெட்டரான ஒரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளோட அரேவான 2, 7, 11, 15 இது எடுத்துக்கலாம். அண்ட் என்னோட டார்கெட் வந்து 9 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஹேஷ் மேப் யூஸ் பண்ண போகிறேன். ஹேஷ் மேப் பேசிக்லி வந்து ஒரு கீ வேல்யூ ஸ்டோர். ஒரு கீ இருக்கும் அண்ட் அதுக்கான வேல்யூ என்னவோ அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு கீ, இது வந்து எனக்கு வேல்யூ. இந்த கீ வேல்யூவாக நான் மல்டிபிள் விஷயம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். முக்கியமாக இதில் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 2 பாயிண்ட். ஒன்று வந்து கீ அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணுறது யூனிக்காக இருக்கும். ஸோ இப்போ 0ன்னு சொல்லிட்டு இன்னொரு கீ என்னால் ஒரு ஹேஷ் மேப்பில் ஆட் பண்ண முடியாது. அதனால் 0ன்னு நான் ஒரு கீ போட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ தான் இருக்க முடியும். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஹேஷ் மேப்பில் வந்து நான் ஒரு கீயை சர்ச் பண்ணுறது எனக்கு கான்ஸ்டன்ட் டைமில் நடக்கும். ஏன்னா இது யூனிக் வேல்யூ. கரெக்டாக யூனிக் வேல்யூன்றதுனால 0 இந்த ஹேஷ் மேப்பில் இருக்கா இல்லையா அப்படின்னு நான் பார்க்குறதுக்கு எனக்கு நான் ஒன்றா போய் சர்ச் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக எனக்கு டக்குன்னு கிடச்சிரும் 0 இதில் இருக்கா இல்லையா அப்படின்றது. அதே மாதிரி 0வோட வேல்யூ நான் எடுக்கணும் அப்படின்னாலும் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும். ஏன்னா 0ன்னு ஒரே ஒரு கீ தான் இருக்கும், அந்த கீயோட வேல்யூவை டேரெக்டாக எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ ஹேஷ் மேப்போட ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இதுதான். இது வந்து நம்மளுக்கு பல ப்ராப்ளமில் கை கொடுக்கும். இப்போ இந்த ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி தான் நம்மளோட என்டையர் சொல்யூஷனை டக்குன்னு முடிக்க போகிறோம். எப்படி நம்ம ஹேஷ் மேப் வச்சு முடிக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ லெட்ஸ் சே இதுதான் வந்து இண்டெக்ஸஸ் எனக்கு. கரெக்டாக 0, 1, 2, 3. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஃபார் லூப் எழுத போகிறேன். இந்த ஒரு ஃபார் லூப்பில் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் பார்க்குறேன் இல்லையா, இந்த நம்பர் என்னது 2. இந்த 2 எடுத்து இதோட காம்ப்ளிமெண்ட் நான் கண்டுபிடிக்க போகிறேன். காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னா இப்போது 9 எனக்கு தேவை. கரெக்டாக 2 நம்பர் ஆட் பண்ணால் 9 வேணும். எனக்கு 2 இருக்குது. அப்போ எந்த நம்பர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 9 கிடைக்கும். 9 - 2 which is 7. ஸோ எனக்கு 2 இங்கே இருக்குது, எனக்கு 9 தேவை, எனக்கு 7 கிடச்சா என்னோட சொல்யூஷன் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போது 2வோட காம்ப்ளிமெண்ட் வந்து 7, 2வோட பார்ட்னர் 7ன்னு வச்சுக்கலாம். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இந்த அரேயில் எனக்கு ஆல்ரெடி 2 இருக்குன்னு தெரியும். எங்கேயாவது ஒரு இடத்துல நான் 7 பார்த்தேன் அப்படின்னா இம்மீடியட்டாக எனக்கு ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு, ஏன்னா சொல்யூஷன் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த 2 கிடச்சிருச்சு இல்லையா, இந்த 2வை எடுத்துகிட்டு நான் இதோட காம்ப்ளிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறேன். 7 அப்படின்ற காம்ப்ளிமெண்ட்டை நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். இதை வந்து நான் ஹேஷ் மேப்பில் ஆட் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ ஹேஷ் மேப்பில் கீ வந்து எனக்கு 7 ஆட் பண்ணுறேன். அதோட வேல்யூ என்ன நான் ஸ்டோர் பண்ணணும்? வேல்யூ எதுக்கு நான் ஸ்டோர் பண்ணணும்? தேவையில்லாமல் 7 ஸ்டோர் பண்ண போதும்ல. பட் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா எனக்கு இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ
ஸோ 7ஓட காம்ப்ளிமெண்ட் என்ன இருக்குன்னு தெரியும், பட் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சாதான் நான் சொல்யூஷனை ரிட்டர்ன் பண்ண முடியும். அதனால் எந்த இண்டெக்ஸில் இதை கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை இங்கே ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். அப்போது கீ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காம்ப்ளிமெண்ட் வேல்யூ, அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காம்ப்ளிமெண்ட் வேல்யூ இருக்க இடம் என்னது அப்படின்றதான இண்டெக்ஸ். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இன்னும் ஒரு வாட்டி சொல்கிறேன், நம்ம ஒரு ஃபார் லூப் எடுத்து போகிறோம். இந்த ஃபார் லூப்பில் ஒரு வேல்யூவாக படிச்சுட்டே போகிறோம். ஒரு வேல்யூ நம்ம படிக்கும் போதும் நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்க வேல்யூவோட காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னா என்னோட டார்கெட் என்ன மைனஸ் இப்போ நான் பார்த்துட்டு இருக்க வேல்யூ. ஸோ இந்த கேஸ்க்கு கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்னோட டார்கெட் வந்து 9, இப்போ நான் பார்த்துட்டு இருக்க வேல்யூ 2. ஸோ 9 - 2 = 7. இப்போது 7 தான் வந்து என்னோட காம்ப்ளிமெண்ட். ஏன்னா எனக்கு 2 இருக்குது, நான் 7 கண்டுபிடிச்சேன் அப்படின்னா என்னோட சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு ஃபார் லூப் போட்டு ஹேஷ் மேப்பில் எல்லாமே ஸ்டோர் பண்ணி எப்படி நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஹேஷ் மேப்பில் இதுதான் வந்து என்னோட கீ, இதுதான் வந்து என்னோட வேல்யூ. நம்ம அரேயில் இண்டெக்ஸஸ் என்னது 0, 1, 2, 3. இதுதான் வந்து என்னோட இண்டெக்ஸஸ். இப்போது ஃபர்ஸ்ட் வேல்யூவான 2 நம்ம பார்க்குறோம். இந்த 2 நான் எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் அதோட காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறேன். காம்ப்ளிமெண்ட்னா 9 - 2 = 7. கரெக்டாக? அப்போது 7 தான் என்னோட காம்ப்ளிமெண்ட். என்கிட்ட 2 இருக்குது, நான் அரேயில் இதுக்கப்புறம் 7 கண்டுபிடிச்சா என்னோட ஆன்சர் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுதான் நம்மளோட காம்ப்ளிமெண்ட். இப்போது நான் 7 கொண்டு போய் கீழே ஸ்டோர் பண்ணிட்டு வேல்யூவில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எந்த இண்டெக்ஸ் பார்த்துட்ருக்கனோ அதை கொண்டு போய் இங்கே ஸ்டோர் பண்ணுறேன். ஏன் இதை ஸ்டோர் பண்ணுறேன்? ஏன்னா என்னோட ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இண்டிசஸில் நீங்கள் பார்க்குற 2 நம்பர் இருக்குன்றதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அதனால இதை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். தென் நெக்ஸ்ட் வந்து இங்கே 7 பார்க்குறோம். 7 பார்த்து நம்ம அதோட காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சி ஹேஷ் மேப்பில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செக் பண்ணுறோம். இது என்ன செக் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க 7 ஆல்ரெடி யாராச்சும் தேவைன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹேஷ் மேப்பில் போய் செக் பண்ண போகிறோம். ஹேஷ் மேப்பில் போயிட்டு இந்த 7 தேவையா அப்படின்னு கீழே போய் செக் பண்ண போகிறோம். நம்ம ஒரு நம்பருக்கும் இந்த மாதிரி ஹேஷ் மேப்பில் போய் தேடினா டைம் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நம்மளுக்கு ஹேஷ் மேப் கை கொடுக்குது. O(1) டைம் காம்ப்ளெக்சிட்டி, அதாவது கான்ஸ்டன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டியில் நம்மளோட ஹேஷ் மேப்பில் சர்ச் பண்ண முடியும். அதனால் நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறோம். 7 வந்து இருக்கா? இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒருத்தர் இந்த அரேயில் எனக்கு 7 தேவை, 7 இருந்தால் எனக்கு டார்கெட் ஆன 9 கிடச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கே சொல்லியிருக்காங்க? எனக்கு 0 இண்டெக்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 0 இண்டெக்ஸில் ஒருத்தர் இருக்காங்க. இப்போ அதோட காம்ப்ளிமெண்ட் எனக்கு கிடச்சாச்சு 1ல் இருக்காங்க. ஸோ 0 அண்ட் என்னோட கரண்ட் இண்டெக்ஸ் ஆன 1 தான் என்னோட சொல்யூஷன் அப்படின்னு நம்ம ப்ராப்ளமை சிம்பிளாக முடிச்சிடலாம். சப்போஸ் என்னோட டார்கெட் வந்து 18 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதே சொல்யூஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். நம்ம இங்கே வந்து என்னோட கீ வரும், இங்கே வந்து என்னோட வேல்யூ வரும். ஸோ நான் ஃபார் லூப் ஒன்று போடுறேன். ஃபார் லூப்பில் ஃபர்ஸ்ட் நான் 2 கண்டுபிடிக்கிறேன். 2ஓட காம்ப்ளிமெண்ட் என்னது? 18 - 2 வந்து எனக்கு 16. ஸோ 16 கீழே போட்டுட்டு வேல்யூனா 0 அப்படின்ற இப்போ நான் பார்த்துட்ருக்கேன் இண்டெக்ஸை போட்டுறேன். தென் நான் 7 பார்க்குறேன். 7 வந்து யாருக்காச்சும் தேவையா அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்க்குறோம். இங்கே ஹேஷ் மேப்பில் யாருக்குமே தேவையில்லை. ஸோ அதனால் நான் போயிட்டு அதோட காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ 18 நம்மளோட டார்கெட் மைனஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க நம்பர் வந்து எனக்கு 11. ஸோ நான் 11 அப்படின்னு போட்டு 1ல் இருக்க இண்டெக்ஸ் இருக்க நம்பருக்கு 11 என்ற காம்ப்ளிமெண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த 1 இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 11 வந்து ஆல்ரெடி யாருக்காச்சும் தேவையான்னு சொல்லிட்டு நான் ஹேஷ் மேப்பில் வந்து தேடி பார்க்குறேன். எஸ், ஆல்ரெடி இங்கே ஒருத்தருக்கு தேவைப்படுது. யாருக்கு தேவைப்படுது? 1 இண்டெக்ஸில் இருக்கவருக்கு தேவைப்படுது. ஸோ 2 இண்டெக்ஸில் இருக்க 11 எனக்கு தேவை. ஆல்ரெடி 1 இண்டெக்ஸில் வந்து எனக்கு அதோட காம்ப்ளிமெண்ட் இருக்காங்க. ஸோ எனக்கு 1 and 2 தான் வந்து என்னோட சொல்யூஷன். இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக முடிக்க போகிறோம் ப்ராப்ளமை. எதோட பவரை வச்சு? ஹேஷ் மேப்போட பவரை வச்சு. இதோட கோட் இம்ப்ளிமெண்டேஷன் இப்போது ஜாவாவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட மேப்பை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். மேப் நான் 2 இன்டீஜர் வச்சுக்க போகிறேன். அதனால் 2 இன்டீஜர் நான் நம்பர் மேப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். நியூ ஆஃப் ஹேஷ் மேப். நான் இந்த நம்பர்ஸோட லென்த் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அதனால் லென்த் இஸ் ஈக்குவல் டு nums.length. இப்போ நம்ம ஃபார் லூப் ரன் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் int I is equal to 0, I less than length I plus plus. நம்ம ஒரு நம்பர் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அதோட காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது int காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு டார்கெட் என்ன அப்படின்றது மைனஸ் இப்போ நான் பார்த்துட்ருக்க நம்பர், அதாவது nums of I. இதுதான் வந்து என்னோட காம்ப்ளிமெண்ட். இப்போ நம்ம மேப்பில் போய் செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க நம்பர் வந்து ஆல்ரெடி காம்ப்ளிமெண்ட்டாக ஒருத்தர் தேவைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது இருக்கான்னு பார்க்க போகிறோம் மேப்பில் போய்ட்டு. ஸோ நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு num_map.contains key அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ contains keyன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மேப்பில் நான் தேடுற கீ இருக்கா இல்லையா அப்படின்னு கான்ஸ்டன்ட் டைமில் எனக்கு கிடைக்க போகுது. நான் எதை தேட போகிறேன்? nums of I. அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க நம்பர் வந்து
ஆல்ரெடி யாராவது காம்ப்ளிமெண்ட்டாக கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ அது ட்ரூன்னு வந்துருச்சு, அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்க நம்பர் ஆல்ரெடி மேப்பில் யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காங்கன்னு நம்ம போட்டிருக்கோம் கரெக்டாக. அதை எடுத்து நம்ம டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். அப்போது ரிட்டர்ன் நியூ இன்டீஜர் ஆஃப், நம்ம இன்டீஜர் அரே தான் ரிட்டர்ன் பண்ணணும்னு போட்டிருக்கீங்க கரெக்டாக. ஸோ நியூ இன்டீஜர் அரே ரிட்டர்ன் பண்ண போகிறோம். என்னென்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம், நம்ம வந்து நம் மேப்பில் டாட் கெட் ஆஃப் நம்ஸ் ஆஃப் ஐ, அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க நம்பர் எங்கேயோ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதோட வேல்யூ என்னவோ அதை எடுக்க போகிறோம். ஸோ டாட் கெட்னு போட்டால் அதோட வேல்யூ வந்துடும். நம்ம வேல்யூவில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதோட இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம் கம்மா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இண்டெக்ஸ், இது 2 இடத்துல தான் நம்மளுக்கு தேவையான நம்பர்ஸ் இருக்குது. இதை ரிட்டர்ன் பண்ணியாச்சு. சப்போஸ் இல்லை, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க நம்பர் வந்து மேப்பில் இது வரைக்கும் யாருமே கேட்கவே இல்லை அப்படின்னா, இந்த காம்ப்ளிமெண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க காம்ப்ளிமெண்ட்டை நம்ம மேப்பில் ஆட் பண்ணி விட்டலாம். ஸோ நம் மேப் டாட் புட் அப்படின்னு போட்டுட்டு நான் காம்ப்ளிமெண்ட்டை ஆட் பண்ணி விட்டுற போகிறேன். அதோட வேல்யூ வந்து இப்போ நான் பார்த்துட்ருக்கேன் இண்டெக்ஸ். ஸோ இப்போ பார்த்துட்ருக்க இண்டெக்ஸில் நான் தேடுற காம்ப்ளிமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து இந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா, அப்போ இந்த இண்டெக்ஸும் அந்த இண்டெக்ஸையும் நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டா நம்மளோட சொல்யூஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஃபார் லூப்பில் டெஃபினட்டாக நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். இருந்தாலும் நம்ம ஃபார் லூப்பில் கண்டே பிடிக்கல அப்படின்னா ஒரு எம்டி அரேவை ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கு ரீச்சே ஆகாது, ஏன்னா டெஃபினட்டாக ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் எட்ஜ் கேஸ் படி பார்த்தோம்னா கண்டே பிடிக்கலனா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு நம்ம ப்ரோக்ராம் ரெடியாக இருக்கணும். அதுக்காக நம்ம இந்த ஒரு கண்டிஷன் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம எனக்கு வந்து 3 டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை சப்மிட் பண்ணிட்டு அவங்க கொடுத்துருக்க எட்ஜ் கேஸோடு கொடுத்துருக்க எல்லா கண்டிஷன்ஸும் பாஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ அக்செப்ட் ஆயிடுச்சு. 63 கேசஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. 63 டெஸ்ட் கேசஸ்க்கும் பாஸ் ஆயிருக்கு இந்த சொல்யூஷன். இப்போ இந்த சொல்யூஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா O of n. ஏன்னா நம்ம ஒரு அரே இருக்குது அப்படின்னா இந்த அரேயில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் வேர்ஸ்ட் கேஸில் நம்ம போய் படிக்கிற மாதிரி இருக்கும் ஒன் டைம். ஸோ ஒரு ஃபார் லூப்பில் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா எலமெண்ட்டையும் நம்ம போய் ஒரு வாட்டியும் படிக்கிற மாதிரி இருக்கும் வேர்ஸ்ட் கேஸில். ஸோ O of n, லெட்ஸ் சே 10,000 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம 10,000 எலமெண்ட்ஸையும் போய் ஒரு வாட்டி படிக்கிறோம், அதனால O of n. பட் இங்கே ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு O of 1 அப்படின்னு போடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு ஹேஷ் மேப் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஹேஷ் மேப்பில் நம்ம என்ன போட்டுட்ருக்கோம், நம்ம ஒரு எலிமெண்ட் படிக்கும் போதும் அதோட காம்ப்ளிமெண்ட்டை கண்டுபிடிச்சி நம்ம மேப்பில் போய் போட்டுட்ருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டும் நம்ம காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சி மேப்பில் போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம 10,000 எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா there is a possibility for 10,000 elements to be added in the map. நம்மளுக்கான காம்ப்ளிமெண்ட் அந்த அரே ஃபுல்லாக கிடைக்கவே இல்லை அப்படின்னா நம்ம 10,000 எலிமெண்ட்ஸோட காம்ப்ளிமெண்ட்டையும் கண்டுபிடிச்சி மேப்பில் போட்டு தேடிக்கிட்டே இருப்போம். அதனால் நம்மளோட ஸ்பேஸ் வந்து 10,000 எலமெண்ட்ஸ் இன்புட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேப்லேயும் 10,000 எலமெண்ட்ஸ்க்கான ஸ்பேஸ் எடுக்கிறோம். அதனால் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இஸ் O of n. இதுதான் வந்து நம்மளோட சொல்யூஷன். ஸோ கொஸ்டின் நீங்கள் பார்க்கும்போது நல்லா கவனிக்கணும். ஏன்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் யோசிக்கணும். இந்த கொஸ்டினில் சொல்லலை. ஸோ நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டிக்கு தான் பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். O of n இஸ் a வெரி குட் டைம் காம்ப்ளெக்சிட்டி கம்பேர்ட் டு த ப்ரூட் ஃபோர்ஸ் which is O of n square. இப்போ நம்மளுக்கு இண்டெக்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்ன ஒரே காரணத்தினால தான் நம்ம இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ண வேண்டியது வந்துச்சு. சப்போஸ் இண்டெக்ஸ்லாம் ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல, இந்த மாதிரி 2 நம்பர் இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், அப்போ வந்து நீங்கள் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி தேவையில்லை. ஹேஷ் செட்டுன்னு ஒன்று இருக்குது. ஹேஷ் செட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் வேல்யூஸ் மட்டும் தான் போடுவீங்க. இதில் வந்து ஒரு கீ இருந்துச்சு, ஒரு வேல்யூ இருந்துச்சு கரெக்டாக. இதில் வந்து வெறும் கீஸ் மட்டும்தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இந்த கீஸை நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டன்ட் டைமில் ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ வெறும் கீஸை மட்டும் போட்டு காம்ப்ளிமெண்ட் இருக்கா இல்லையா, இருந்துச்சுன்னா ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு செட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாவாவில் பார்த்தீங்கன்னா இதை ஹேஷ் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தது 2 sum கரெக்டாக. இதே மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான 3 sum அப்படின்ற ப்ராப்ளமும் இருக்குது நம்மளுக்கு. இப்போ இந்த 3 sumன்றது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது 2 நம்பர் ஆட் பண்ணால் டார்கெட் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு அரேக்குள்ளே ஏதாச்சும் 3 நம்பர் ஆட் பண்ணால் நான் சொல்கிற டார்கெட் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்மளோட ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகுது. இதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் சால்வ் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தென் நீங்களே கோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக 1 or 2 இஷ்யூஸ் வரும். அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மோசமான டெவலப்பர் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் கோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக புரியும். ஏதாச்சும் ஒரு சின்ன கண்டிஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது. இல்லைனா காம்ப்ளிமெண்ட் எடுத்து நீங்கள் மேப்குள்ளே போடுறதுல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆயிருந்திருக்கும். ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, எங்கே நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சி நீங்கள் அதை சால்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியும்.
இப்போ ஹேஷ் மேப் அண்ட் செட் வந்து எந்த இடத்துலலாம் கை கொடுக்குது அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த ப்ராப்ளம் ஜாவாவில் மட்டும் சால்வ் பண்ண முடியாது. நம்ம பார்த்த ஹேஷ் மேப் அண்ட் செட் மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண லாங்குவேஜில் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். பட் கான்செப்ட் சேம் தான். இந்த ப்ராப்ளமோட வேரியேஷன்ஸும் சால்வ் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஃபுல் ஸ்டாக் கிளப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next one.